வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலுக்கு ஒரு மினிமமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான கண்டென்ட்லாம் தேடி ரெடி பண்ணி டெய்லி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஹவர்ஸ் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட அதுக்காக முழு மூச்சாக உழைச்சி எல்லாம் பண்ணி அது 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணி கரெக்டாக மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ரிப்ளே வரும்போது அது டெர்மினேட் ஆனால் எப்படி இருக்கும் உங்கள் சேனல்? நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போகிறேன். ஸோ எனக்கு அதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டேன். கைண்ட் ஆஃப் மூவி ரிவ்யூஸு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சீரியலோட ப்ரோமோ கண்டென்ட்டோ இல்லைனா சீரியலோட அப்டேட்ஸு அந்த மாதிரி, அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன விளாக்ஸு, அப்புறம் 2-3 ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் நான் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 இயருக்கு நல்லா தான் போச்சு. நம்ம அப்பப்போ ஏதாவது பண்ணிடுவோம். அது காப்பிரைட்ஸ் கிளைம் வருமே தவிர காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததே இல்லை. சரி, அது வர கிளைம்லாம் வரதெல்லாம் நமக்கு அப்பப்போ பார்த்து ரிசால்வ் பண்ணிகிட்டே இருப்போம். இது மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் நான் எந்திரிச்சு பார்க்குறேன், யுவர் சேனல் இஸ் டெர்மினேட்டட், யூ ஹவ் மோர் தென் 10 காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா நம்ம சூரிய நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்க சேனலில், அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட அந்த சீரியலை நான் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சீரியலில் எதுலாம் நான் ஒரு சில இமேஜஸ் தான் யூஸ் பண்ணேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஃபேர் யூஸ் பாலிசி படி நான் சில இமேஜஸை தான் அந்த வீடியோக்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணலன்னா சொல்லவே கிடையாது. நம்ம ஒரு வீடியோவோ அவங்களோட ஆடியோவோ யூஸ் பண்ணால் ஓகே, இல்லை அவங்களோட அதே கண்டென்ட் அப்படியே யூஸ் பண்ணால் ஓகே. ஆனால் நான் யூஸ் பண்ணது வெறும் இமேஜஸ் தான், அதை வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கே நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க. ஒரு கிளைம் கொடுத்துருந்தா கூட நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். கண்டினியூஸாக 10 காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்தவொடனே என்ன ஆச்சுன்னா, சேனல் ஆட்டோமேட்டிக்காக 3 கொடுத்தவொடனே அதுவே பிளாக் ஆகிரும். இப்போ 10 கொடுத்தவொடனே அப்படியே சேனலே டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வருஷம் பட்ட கஷ்டம்லாம் ஒரே நைட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை நம்பி நானும் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வேலிடாக தெரியல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணும்னா நீங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சூரியன் மேலே கேஸ் போட்டு நம்ம எங்கிட்ட இந்த காலத்தில் ஜெயிக்கிறது? ஸோ நம்ம வேறு வழி இல்லாமல் அதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம். ரிட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்டே பேசி, தம்பி நான் இனிமேல் இதை மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிக்க, இந்த ஒரு தடவை மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நமக்கு எடுத்து விட்ரு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். கேட்டதுக்கு அவன் திருப்பி ஒரு பதில் போட்டான் பாருங்க, தம்பி நானும் உன்ன மாதிரி தான் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறேன், அவங்க எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருங்க, திருப்பிலாம் ரிட்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரின்னு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 90 டேஸ் கழிச்சு உங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆயிரும், அப்புறம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நானும் கிட்டத்தட்ட 90 டேஸ் வெயிட் பண்ணுறேன் பண்ணிகிட்டே இருந்தேன். 90 டேஸ் கழித்து போய் கேட்டால் திருப்பியும் அதே பதில் தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ரிட்ராக்ஷன் அவங்கக்கிட்டே பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போட்டால் இந்த ஆதாரம் பத்தல, நீங்கள் இன்னும் மேலும் ஆதாரம் பண்ணணும்னா நீங்கள் லீகலாக மூவ் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்டா, ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் என்ன கோர்ட்டுக்கெல்லாமாடா போக முடியும்? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இன்னொரு சேனல் இருந்துச்சு, அதாவது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த சேனலு, இதுதான் என்னோடய பழைய சேனல். ஆக்சுவலாக ஊரில் இருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லி வேறு ஒரு சேனல் ஆரம்பித்து நல்ல க்ரோத்தாக தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்றா கொடுத்துருந்தா கூட நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். ஒரே நேரத்தில் 10 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தனால இமீடியட்டாக சேனலையை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள், இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அந்த சேனலை மீட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு ஏதாவது பெனிஃபிட், ஏன்னா நானும் எல்லா கூகுள் கம்யூனிட்டி, யூடியூப் கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டிலையும் போட்டு பார்த்துட்டேன், எல்லாம் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. ஆனால் பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவங்க சேனல் டெர்மினேட் ஆச்சுன்னா ஒரு 2 நாளில் வாங்கிடுறாங்க. அது எப்படின்னு தெரில. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூபரு, இங்கே கிரியேட்டருக்காக போராடிட்டு இருக்க நிறைய பேர் கிரியேட்டரை மதிக்கிறது கிடையாது. கிரியேட்டருக்கு ஒன்றுன்னா அவங்க கிரியேட்டருக்காக போராடுறாங்க,
ஆனால் அது அவங்க சேனலை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் உதவுதே தவிர சின்ன சின்ன சேனல் வச்சுருக்கவங்கலாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க.